ஹாய், எப்படி இருக்கீங்க? நிறைய பேர் நீங்கள் ஒரு நான்-வெஜிடேரியன் டிஷ் வேணும்னு கேட்டிருந்தீங்க. பட் உங்களுக்கு தெரியும் இந்த சேனல் நம்ம வெஜிடேரியன் தான் குக் பண்ணுறோம். ஆனால் நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்ததுனால நான் இன்றைக்கி ஒரு நான்வெஜ் இல்லாட்டி கூட ஒரு முட்டையை வச்சு பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். ஏன்னா நம்ம தான் வச்சுருக்கோம் இல்லையா ஒரு செக்ஷன் எக்கிட்டேரியன் அப்படின்னு. அந்த எக்கிட்டேரியனில் என்ன பண்ணலாம் அப்படி பார்த்தா முட்டையை வச்சு ஒரு குழம்பு பண்ண அப்படி இருக்கும். யூஸ்வலாக முட்டையை வச்சு குழம்பு பண்ணுறப்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எல்லாரும் முட்டையை தனியாக வேக வச்சு அந்த கிரேவியில் போட்டு ஃபினிஷ் பண்ணுவாங்க. பட் அப்படி என்ன ஆகும் அப்படின்னா அந்த முட்டையில் அந்த ஒரு ஃப்ளேவர் இறங்காது. பட் இன்றைக்கி நான் பண்ணுறது ஒரு போச்ட் எக் மாதிரி, அதாவது அந்த எக்கை உடச்சி அந்த கிரேவிலேயே குக் பண்ணுறப்போ அந்த எசன்ஸ் ஆஃப் த கிரேவி அதில் நல்லா இறங்கும், டேஸ்ட் நல்லாயிருக்கும், ஒரு டெக்ஸ்சர் நல்லாயிருக்கும். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இன்றைக்கி நான் மந்த்ரா கடலெண்ணெய் வச்சு தான் நான் குக் பண்ண போகிறேன். வாங்க ரெசிபிக்குள்ளே போயிடலாம். ஐ எம் சுந்தர், வெல்கம் டு ரெசிபிச்செக்கர். இந்த முட்டை குழம்புக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இன்றைக்கி 2 வகையான வெங்காயம் எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயமும் சேர்த்துருக்கேன், பெரிய வெங்காயமும் சேர்த்துருக்கேன். ஏன் அப்படின்னா அந்த கிரேவி கிடைக்கிறதுக்காக பெரிய வெங்காயம், பட் அந்த ஃப்ளேவர் அந்த ஒரு லுக் அண்ட் ஃபீல் நல்லா இருக்கணும் அப்படின்றதுனால சின்ன வெங்காயம் போடுறேன். அதுக்கு என்ன இன்க்ரீடியன்ட்ஸ் தேவை அப்படின்னு பார்த்துடலாம் வாங்க. இப்போது நம்மகிட்ட இருக்கிற புளி மட்டும் நான் ஒரு வார்ம் வாட்டரில் வச்சு கரைச்சி வச்சுருக்கேன். அது ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம டைரெக்டாக நம்ம குக்கிங்க்கு போயிடலாம். எப்பொழுதுமே ஒரு முட்டை குழம்பு பண்ணுறப்போ ரொம்ப முக்கியம் அந்த எக் கொஞ்சம் குவாலிட்டியாக ஃப்ரெஷ்ஷான எக்காக இருக்கணும். அதை மட்டும் நீங்கள் பார்த்து வாங்கிக்கோங்க. இன்றைக்கி நம்ம ஒரு 2 போர்ஷன், அதாவது ஒரு 4 முட்டையை வச்சு பண்ணுறதுக்குள்ள இன்க்ரீடியன்ஸாக எடுத்திருக்கோம். அதனால் ரொம்ப சிம்பிள், குயிக்காக, ஈஸியாக, ஒரு டேஸ்டியாக இருக்கும். பட் வித்தியாசமாக ஒரு ஈஸியாக ஒரு முட்டை குழம்பு பண்ணிடலாம். அந்த போச் பண்ணுறப்போ என்ன டிப்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் அதை மட்டும் பார்த்துடலாம் வாங்க. இப்போ ஃபஸ்ட்டு நான் எடுத்திருக்கிற வெங்காயத்துக்கு எனக்கு ஒரு 3லேருந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் நான் எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ பாருங்கள், அந்த கடலெண்ணெய், மந்த்ரா கடலெண்ணெய் நல்ல அந்த ஹீட் ஆகி நல்ல ஒரு ஃப்ளேவர், கடலெண்ணெயோட ஃப்ளேவர். இப்போது ஒரு 3 உருண்டை மிளகா, இந்த எண்ணெய் கொஞ்சம் நல்ல சூடாகி வந்தோடனே கடுகை போட்டுடலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், அது கொஞ்சம் பொரிஞ்சு வரப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற முழு பூண்டு, அதை ஒரு ஹாஃபாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா அந்த குழம்புல அந்த பூண்டு ரொம்ப ரொம்ப அந்த டேஸ்ட், மனம், அதே மாதிரி அது கொஞ்சம் பெருசாக போடுறப்போ அது நம்ம சாப்பிட்றப்போ அந்த மவுத் ஃபீல் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம போட்டிருக்கிற பூண்டு கரெக்டாக வதங்கி அந்த லைட் ப்ரௌன் கலர் வரப்போ கருவேப்பிலை, நம்ம உரிச்சு வச்சிருக்கிற சின்ன வெங்காயம், ஒரு 20-22 வெங்காயம் தாராளமாக போடுங்க. போட்டுட்டு நம்ம வெட்டி வச்சிருக்கிற பெரிய வெங்காயம், நான் என்ன பண்ணியிருக்கேன் இன்றைக்கி ஒரு பெரிய வெங்காயம் ஒரு 2 வெங்காயம் எடுத்திருக்கேன். வெங்காயம் போட்டோன்னு நமக்கு தேவையான கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம், ஒரு 1/2 ஸ்பூன். ஸோ இப்போ நம்ம போட்டிருக்கிற வெங்காயம் கொஞ்சம் வதங்கி வந்தோடனே நமக்கு தேவையான பொடி அதெல்லாம் போடலாம். நான் என்ன பண்ணுறேன், ஒரு 1/4 ஸ்பூனுக்கும் கொஞ்சம் அதிகமாக மஞ்சள் பொடி, ஒரு 1.5 ஸ்பூன் கொஞ்சம் தாராளமாக தனியா பொடி போடுங்க, ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு காரப்பொடி, போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிடுவோம். ஏன்னா அந்த பொடி நமக்கு கலர் மாறாமல் கரெக்டாக குக் ஆகணும். அதனால் அந்த தண்ணி கொஞ்சம் கரெக்டாக அந்த டைம் நமக்கு கொடுக்கும் இல்லையா. அதனால் லைட்டாக வாட்டர் மிக்ஸ் பண்ணி இந்த ரா ஃப்ளேவர் போகிற வரைக்கும் அந்த பொடியை நம்ம வதக்கிடுவோம். ஸோ இப்போது அந்த பொடி குக் ஆகி கொஞ்சம் இந்த ரா ஃப்ளேவர்லாம் போனோன்னா நம்ம வெட்டி வச்சுருக்கிற ஒரு 2 பெரிய தக்காளி ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கோம், அதை நம்ம ஆட் பண்ணிடுவோம். ஸோ இப்போ அந்த தக்காளி சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப முக்கியம், நல்ல ஒரு ஆயில் செப்பரேட் ஆகிற அளவுக்கு அதை நம்ம நல்லா வதக்கி அந்த கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நம்ம வதக்கிடுவோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம போட்டிருக்கிற வெங்காயம் கொஞ்சம் வதங்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் ரொம்ப முக்கியமானது
அவசரப்பட்டு அடுத்த ஸ்டேஜ் நம்ம போயிடக்கூடாது. இப்போ இந்த வெங்காயம் அந்த தக்காளி எவ்வளோக்கு நல்ல குக்காகி ஆயில் செப்பரேட் ஆகுதோ அந்த அளவுக்கு அந்த கிரேவியோட கன்சிஸ்டன்சி இருக்கும். அதனால் நான் ஃபர்தராக என்ன பண்ணுறேன், கொஞ்சம் வாட்டர் மிக்ஸ் பண்ணி இன்னும் நல்லா குக் பண்ணி ஒரு ஸ்மூத் பேஸ் கிரேவியாக அது வர வரைக்கும் நான் குக் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ப்ராசஸ் இதுக்கு ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இது நல்லா வதங்கி வந்துருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் ஒரு ஆப்ஷன் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நல்லா குக் பண்ணிட்டோம் பேஸ் எல்லாமே. இப்போது ஒரு அடிஷ்னல் ஃப்ளேவருக்காக இன்னும் கொஞ்சம் கடலெண்ணெய் லைட்டாக ஒரு டேபிள் ஸ்பூன் ஒரு டச் ஆஃப் ஆயில் அதை ஊற்றி ஜஸ்ட் ஒரு மிக்ஸ் பண்ணிக்கிறோம். அப்போ அந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளேவர் ஒரு தனியாக கொஞ்சம் அந்த கடலெண்ணெயோட ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் அந்த டிஷ்க்கு. ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நல்லா குக்காகி ஒரு பேஸ் கிரேவி மாதிரி ஃபார்ம் ஆயிடுச்சு. ஆயில் அழகாக செப்பரேட் ஆகுது. ஸோ இந்த ஸ்டேஜில் நான் என்ன பண்ணுறேன், நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளி அதை வந்து மிக்ஸ் பண்ணி ஆட் பண்ணிடுறேன். ஸோ எப்பொழுதுமே இந்த புளி ஆட் பண்ணோன்னே அந்த புளி நல்லா குக் ஆகிடணும், ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா புளி வந்து லைட்டாக அந்த ஒரு கன்சிஸ்டன்சியை டெவலப் பண்ணோம். ஸோ நல்ல குக்காகிறது ரொம்ப முக்கியம். அந்த புளி போட்டோன்னு அந்த குக்கிங் வந்து இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், நமக்கு தேவையான அளவு தண்ணி இப்போ பார்த்தீங்கன்னா அழகாக பேஸ் எவ்வளோ அழகாக கிளியர் ஆகிடுச்சு பார்த்தீங்க. ஏன்னா இந்த அளவுக்கு ஒரு பேஸ் ஒரு திக்னஸ் வர்றது நம்ம அந்த ஆனியன் அந்த தக்காளி அதை வந்து நல்ல தண்ணி ஊற்றி நல்ல மல்டிபிள் டைம்ஸ் குக் பண்ணி அதை நல்ல ஸ்மூத் ஆக்கினா தான் இந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு பேஸ் கிடைக்கும். ஸோ இப்போது இது இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணலான்னா சால்ட்டை நம்ம செக் பண்ணிடலாம். சால்ட் கொஞ்சம் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஏன் அப்படின்னா இதில் நம்ம முட்டை நம்ம ஆட் பண்ணல. ஸோ காரம் கரெக்டாக இருக்குது, ஃப்ளேவர் கரெக்டாக இருக்குது. ஸோ இந்த ஸ்டேஜில் நான் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, காரம் மற்ற இதெல்லாம் கரெக்டாக இருக்குது, பட் இனிமேல் தான் நம்ம இந்த முட்டையை ஆட் பண்ண போகிறோம். ஸோ அப்போ என்னாகும் அப்படின்னா இந்த எக்கு வந்து ஓரளவுக்கு அந்த சால்ட்டை கொஞ்சம் அப்சார்ப் பண்ணும். ஏன்னா நம்ம வந்து பாயில் பண்ண எக்கை போடல, இதிலேயே தான் நம்ம குக் பண்ண போகிறோம் அந்த முட்டையை இல்லையா. ஸோ அதனால் அதுக்கு தகுந்த அளவுக்கு நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போது பார்த்தீங்கன்னா இது ஒரு 2லேருந்து ஒரு 3 நிமிஷம் ஃபர்தராக நல்லா குக் ஆகி இந்த ஆயில் அழகாக செப்பரேட் ஆகி மேலே வந்துருச்சு. இது வந்து கரெக்டாக குக் ஆகிருக்கு, நல்ல குக் ஆகிருக்கு இந்த மசாலாஸ் அப்படின்ற ஒரு இண்டிகேஷன். ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணுறேன், இட்ஸ் ஆல்மோஸ்ட் இந்த ஸ்டேஜுக்கு ரெடி. ஃபுல்லாக சிம்மர் பண்ணிவிட்டு கம்மி பண்ணிவிட்டு முட்டையை உடைச்சி ஜஸ்ட் ஜென்டிலாக ஒவ்வொரு சைட்லேயும் நான் அதை போட போகிறேன். ரொம்ப கேர்ஃபுல்லாக, ஏன்னா நம்ம வந்து அந்த முட்டையை வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அப்படியே உடைச்சி அப்படியே அதில் போட்டுற போகிறோம். சிம்மரில் வச்சு பண்ணுங்க. அது நம்ம இந்த கிரேவிக்கு இன்றைக்கி ஒரு 4 முட்டை யூஸ் பண்ணுறோம். ரொம்ப ஹைட்டில் போடாமல் பக்கத்தில் கொண்டு போய் அழகாக அப்படி இறக்கிட்டு, இன்னும் சிம்மரில் தான் இருக்குது. அப்படியே என்ன பண்ணுங்கன்னா ஒரு லிட்டை வச்சு மூடி ஒரு 8லேருந்து 9 நிமிஷம் அந்த சிம்மரில் அப்படியே இருக்கட்டும். ஸோ அந்த எக் என்னாகும், அந்த ஷேப் மாறாமல் அந்த ஒயிட் அந்த எக் யோக்கில் அந்த ஒயிட் அப்படியே கோட்டாகி அப்படியே குக்காகி ஒரு போச்ட் எக் மாதிரி இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த மூடி வச்சு நமக்கு ஒரு 8 நிமிஷம் இது வரைக்கும் ஆயிருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம போட்ட முட்டை வந்து கொஞ்சம் குக்காகி ஓரளவு ஸ்டேபிள் ஆகிருக்கும். ஸோ இப்போ அது எப்படி வந்திருக்குன்னு நம்ம பார்த்துருவோம். இப்போ அழகாக ஜஸ்ட் டிஸ்டர்ப் பண்ணாமல் மெதுவாக நம்ம ஜஸ்ட் இதை மூவ் பண்ணுவோம். பார்த்தீங்கன்னா அது அழகாக ஜஸ்ட்
லைட்டாக மூவ் பண்ணி இப்போ பார்த்தீங்கன்னா அது எப்படி நம்ம போட்டோமோ அப்படியே குக் ஆகி ஓரளவு ஸ்டேபிள் ஆயிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் இட்ஸ் பர்ஃபெக்ட்லி ரெடி நவ். இப்போ நம்ம ஃபுல்லாக சிம்மர் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான கார்னிஷ் கொஞ்சம் நம்ம வெட்டி வச்சிருக்கிற கொத்தமல்லி, ஸோ இன்றைக்கி ஒரு பர்ஃபெக்டான முட்டை குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தீங்க. அதில் ரொம்ப முக்கியம் அந்த ஆயில் அழகாக செப்பரேட் ஆகிருக்கணும். அந்த எக்கு வந்து கரெக்டாக ரொம்ப டேமேஜ் ஆகாமல் டிஸ்டர்ப் ஆகாமல் அது அப்படியே நம்ம அந்த போச் பண்ணியிருக்கோம். அது ஒரு ஷேப்பாக இருக்குது, ரொம்ப முக்கியம். டேஸ்ட், பஞ்சி ஃபீலிங் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் கொடுங்க, ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு நாள் ஒரு வெஜிடேரியன் டிஷ், ஹோப்ஃபுல்லி வெஜிடேரியன் இஸ் அவர் சேனல், அதனால் நெக்ஸ்ட் டைம் ஒரு வெஜிடேரியன் டிஷ்ஷோடு உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஹாப்பி குக்கிங்.